இதுக்கு முதல்ல போட்ட வீடியோவில் ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது நித்திரை மரணம் இதை குறித்து என்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னதை இப்போ பார்க்குவோம். அதாவது ஆண்டவர் தான் ஒவ்வொரு மனுஷனையும் சிருஷ்டிக்கும் போது நம்ம கர்ப்பத்தில் இருக்கிறதுக்கு முன்னே அவர் தன் கையாலேயே நம்மளையெல்லாம் படைக்கிறார், உருவாக்கி கர்ப்பத்து வழியாக நம்ம இப்போ சரீரமாக இருந்து பார்க்குறத கொடுக்குறாரு. இப்போ கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷன் எப்படி பாவத்தில் போய் விழுந்துடுறான்? பாவத்தின் சம்பளம் மரணம் தான், அதிலிருந்து மீட்பே கிடையாது. இதுதான் சத்தியம். அப்போ எப்படி இந்த மனுஷங்கெல்லாம் பாவத்தில் விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி சாத்தானுக்கு சாபம் கொடுத்து அந்த சபிக்கிறாரோ, நீ மரணத்துக்கு உள்ளாகுவா அப்படின்னா அவனுக்கு மீட்பே கிடையாது. மரணத்துக்கு உள்ளே போனால் எந்த ஒரு மனுஷனுமே மீண்டதாக சரித்திரம் இல்லாம்பாங்க. மரணத்தை வெல்ல எவனாலையும் முடியாது. மரணம்னா மரணம் தான், சாவு, அதாவது ஆத்மாவோட சாவு மரணம் தான். அதில் யாராலையும் மீண்டு வர முடியாதுன்னு சொல்லும்போது இதை குறித்து நான் ஆழமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ரெண்டு பேரை மரணம், அதாவது ஆத்மாவை கொள்கிறாரு. முதல்ல லூசிபரை கொன்ன உடனேயே அவன் மரணத்துக்கு உள்ளாயிட்டான். மரணம்னா அவனுக்கு உயிர்ப்பே கிடையாது, மரணம்னா செத்து போகிறது. அப்போ அந்த லூசிபரை எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்களோ, வான தூதர்கள், லூசிபரோட தள்ளப்பட்ட தூதர்கள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் பூராமே முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்காமல் லூசிபரை ஏற்றுக்கிட்டாங்க. எங்களுக்கு மரணம் பிடிச்சிருக்கு, நாங்கள் மரணத்துக்கு உள்ளாகிறோன்னு லூசிபரோட போய் ஐக்கியமாயிட்டாங்க. அப்போ லூசிபர் ஒரு லேகியவனாக இருப்பான், அவன் செத்து போனவன் தான், அவன் லேகியவன் ஆகுவான். அப்போ இவன் என்ன கேட்குறான்னா, எனக்கு மரணத்தை கொடுத்தீங்கல்ல, சபிக்கப்பட்டு நாங்கள் மரணத்துக்கு உள்ளானோம்ல, இதே மாதிரி உங்களால் படைக்கப்பட்ட, கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் எங்களுக்குள்ள ஆக்கிடுவோம், அவங்கள உங்களுக்கு பிள்ளையாக இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சேலஞ்சு பண்ணுறாங்க. எது ஆதாம படைச்சதுக்கு பின்னால், ஏதேன் தோட்டத்தில் கனி தின்னதுக்கு பின்னால், அவை சாபம் வாங்கினதுக்கு பின்னால். உடனே ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்றாரு. சரி, நீ மரணத்துக்கு உள்ளாக்கிப்பார், என் பிள்ளைய மரணத்துக்கு வரமாட்டாங்க, உன் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு. ஆனாலும் ஆதி ஆகமத்திலேருந்து வர்றப்ப நிறைய பேர் உளுந்து மரணத்துக்கு உள்ளாகிறாங்க. அதில் ஒரு ஆள் தப்பிக்கிறாரு, யோபு. ஆண்டவரோட பேச்சு அவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அப்படி வர்றாள். அப்போ இந்த சாத்தான் போய் கேட்குறான், அவனுக்கு நித்திய மரணம் எப்போனா, இப்போ மரணத்தில் இருக்கான், அவனுக்கு நித்திய மரணம் இன்னும் அவன் அடையலை. யார் நித்திய மரணம்னா, அதுக்கப்புறம் அவனால் யாரையும் சோதிக்கவெல்லாம் முடியாது, அவன் நம்மக்கிட்டலாம் வரவே முடியாது. ஆனால் இந்த காலகட்டம் வரைக்கும் கடைசி மனுஷன் இருக்க வரையில் அவன் மனுஷனை சோதிக்கிறதுக்கு அவன் ஆண்டவர்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டே இருப்பான். அப்படி தான் யோபுக்கிட்ட போய் கேட்குறான், இவனோட ஆத்மாவில் முழுக்க கர்த்தராய நீங்கள் இருக்கீங்க, உங்களை நீக்கிட்டு நான் உள்ளே போகணும்னா நீங்கள் அவனை விட்டு வெளியில் இருங்க, நான் அவனை சோதிக்க போய் அந்த யோபு என் பேச்சை கேட்டு எனக்குள்ளே விழுந்துட்டானா அவனை நான் மரணத்துக்கு கொண்டு போவேன், இந்த ஒரு மனுஷன் தான் உங்களுக்கு இருக்கேன், அவனை நான் கொண்டு போகிறேன்னு சொல்கிறார். சாத்தான் கேட்குறான். அதுக்காகத்தான் யோபுவை சோதிக்க விடுறாரு. அதை வசதியாக இருந்தவனை பிச்சைக்காரனாக்கி தொழுநோய் உடம்புல வர வச்சு எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் ஆண்டவரை ஒரு சாபம் கொடு, நீங்கள்லாம் ஒரு கடவுளா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சபிச்சனா உனக்கு நல்லாயிரும் அப்படின்னு தூண்டுறான். அப்போ அந்த யோபு என்ன சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் இது அவரால் கொடுக்கப்பட்டது, இந்த சரீரம் அதில் வர புண்ணு குஷ்டம் எல்லாமே அவரால் கொடுக்கப்படுறதா அவன் ஏற்றுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வர சோதனைகளை இது ஆண்டவர்களுக்கு வர்றது தான் அப்படின்னு ஏற்றுக்கிறான். அப்போ யோபுவை அவனால் ஒன்றும் செய்ய முடியல, மறித்து போகிறான். எதில் மறித்து போகிறான்? சரீரத்தில் மறித்து போகிறான். ஆனால் அந்த யோபுவோட ஆத்மா தேவனுடைய ஒன்றி இருக்கிறனால தான் அவனை எழுப்பி விடுறாரு. தூங்கிடுறது தான், அதாவது சரீர மரணத்தை தான் மனிதர்கள் சொல்கிறது இறப்பு, சாவு, மரணம்னு. ஆனால் ஆண்டவருக்கு ஆத்மா இறந்தால் தான் அதுக்கு பேர் மரணம். ஏன்னா ஆத்மா தான் தேவனுக்கு உரியது. மனுஷன் மண்ணால் தான் உண்டாக்குறாரு, நம்மளெல்லாம் மண்ணு தான் உருவாக்குறாரு, நம்ம மண்ணுக்கே திரும்புவோம். ஏன்னா மண்ணுங்கிறது ஆண்டவருக்கு தேவையில்லாதது, சொர்க்கத்துக்கு மண் தேவையில்லை, அவரோட ஜீவன் அதுதான் அவருக்கு தேவை. அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இயேசு அவரோட ஜீவனை கொடுத்து தான் படைக்கிறாரு. ஏன்னா ஆதியில் இருந்த வார்த்தை தான் கிறிஸ்து, ஆதியில் இருந்த வார்த்தை தான் வானத்தின் வார்த்தை தான் இயேசு. இப்போ இயேசுங்கிற மனுஷன் கிறிஸ்துங்கிற அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறாரு. வார்த்தை எதிலிருந்து பிறக்கும்? வாயிலிருந்து பிறக்கும். வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைக்கு பேர் தான் வார்த்தை அப்படிங்கிறதா இதுக்கு அர்த்தம். அதில் ரெண்டு வார்த்தை உண்டு, ஒன்று சாத்தானோட வார்த்தை, இன்னொன்று தேவனுடைய வார்த்தை.
இப்போ சாத்தானோட வார்த்தைக்கு நம்ம வந்து ஏற்று உள் வாங்கிட்டோம்னா நமக்குள்ள அவன் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவான். ஆண்டவரை வெளியில் ஆக்கிடுவான். நல்லது வரப்போ கெட்டதை வெளியில் தள்ளுவான். அது வெளியில் போகிறது ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுத்துட்டு போகிறது இல்லை. இந்த மகனை நீ சோதித்து உனக்குள்ளே கொண்டு போய்க்க அப்படின்னு ஒப்பு கொடுக்குறாரு. முழு சுதந்திரத்தை நம்ம ஏற்றுக்க சொல்கிறாரு நம்மளையவே. இப்போ நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன்னா அவர் நான் ஏற்றுக்கிட்டேன் ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இப்போ சோதனைக்காரனை அனுப்புங்க ஆண்டவரே, நான் உங்களுக்காக நிற்பேன், என் ஆத்மா உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். கடைசியில் இயேசு சொன்னார்ல, என் பிதாவே என் ஆத்மாவை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். எதை ஒப்படைக்கிறாரு? ஆத்மாவை. இந்த சரீரத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு இயேசு சொல்லவே மாட்டார். ஆத்மாவை தான் தேவன்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா ஆத்மா தான் தேவனுக்குரியது. சரீரம் சாத்தானுக்குரியது. ஏன்னா ஏதேன் தோட்டத்தை சொல்லுவார், பாம்பே, அந்த லிவ்யாதன் பாவை சொல்லுவார், நீ மண்ணில் உருந்து மண்ணை தின்று வாழ்வாய். எவன்லாம் மண்ணாக இருக்கானோ அவன் உனக்கு உணவு, எவன்லாம் உயிரோடு இருக்கானோ ஆத்மாவில் உயிரோடு இருக்கானோ அவன் எனக்குரியவன் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் அவங்களுக்குள்ளே போட்ட ஒப்பந்தம் பண்ணுறாங்க. இதில் யார் ஜெயிக்கிறா வாக்குறான்னு. இப்படி வர காலகட்டத்தில் எல்லா மனுஷனும் உளுந்து போயிட்டாங்க. அப்போ உளுந்து போகாமல் இருக்கிறதுக்காக நியாயப்பிரமாணம்னு ஒன்று கொடுக்குறாரு. யார்? அவரால் தேர்ந்தெடுக்க ஜனங்கள் மக்களுக்கு. அந்த நியாயப்பிரமாணத்தையும் அவங்க சோதனைக்காரை வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை யாரையும் நிறைவேற்ற விடமாட்டேன் அப்படின்னு. இப்படியே உலகத்தில் எவனுமே இல்லை, சுத்தமாக அவரோட வார்த்தை இங்கே இல்லை. யார்? ஆதியில் இருந்த அந்த கிறிஸ்துவோட வார்த்தை இந்த உலகத்திலே இல்லாமல் ஆக்கிட்டான். அப்போ உலகத்தை அவனுக்குள்ளே போகிறப்ப என்ன செய்கிறாரு? மொத்தத்துக்கு நீங்கள் எல்லாருமே சாத்தானுக்கு ஐக்கியமாயிட்டீங்க, மரணத்துக்கு உள்ளாக போகிறீங்க, நித்திய மரணத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறப்ப தான் ஒரே குமாரனாகிய இயேசு. இப்போ நம்ம இயேசுங்கிறது அவர் சரீரத்தில் வந்தனால அந்த வார்த்தையே மனுஷனாகிறார். நானே மனுஷனாக போகிறேன், இந்த மனுஷனை நான் மீட்கிறேன்னா, அப்போ சோதனைக்காரன் மனுஷனை வந்த எவனையும் சோதிக்கும்படியாக ஆதியிலே ஒப்பந்தம் பண்ணிட்டான் தேவனோட. அப்போ இயேசு சோதிக்கும்படியாக சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறப்ப, அப்போ இதுக்கு பலன் என்ன? இவ்வளோ பேர்த்த நான் என் ரத்தத்தை நீங்கள் சுத்தமான ரத்தத்தை பூரா நான் உறிஞ்சி குடிச்சிட்டு என்னோடய கெட்ட ரத்தத்தை, மரண ரத்தத்தை எல்லா மனுஷனும் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த ஒத்த மகன்கிட்ட இருந்தும் ஒரு சொட்டு இல்லாமல் ரத்தத்தை எனக்கு பலியாத்தாங்கன்னு கேட்குறான். இவ்வளோ மக்களை நான் மீட்கணுன்னா ஒரு ஆள் யார்? நோவா. ஒருத்தர் உத்தமனாக இருந்தனால தான் உலகத்தை அழிச்சார். நோவா பேலையில் அந்த மனுஷனை காப்பாற்றி கொண்டு வந்த மாதிரி இந்த ஒரு மனுஷனை, இந்த இயேசுங்கிற ஒரு மனுஷனோட ரத்தத்தை பூராமே உனக்கு இதாக கொடுத்துறேன், அதாவது பரிகாரமாக கொடுக்குறேன். இனி வரப்போகிற எல்லா மனுஷனுக்கும் இந்த மனுஷனோட ரத்தமே உயிர்ப்பிக்கும், மற்ற செத்து போன்ற ரத்தத்தெல்லாம் இது உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு அனுப்பி சிலுவையில் அறையப்பட்டு ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் எல்லாத்தையுமே அவன் வாங்கிக்கிட்டான். அதாவது மரத்தில் ஆணி அடிக்கப்பட்டு கொல்லப்படுகிற எவனும் சபிக்கப்பட்டவனைத்தான் சிலுவையில் அறையுவாங்க. அப்போ இயேசுவை வந்து சபிக்கப்பட்டவனா சிலுவையில் அறையிறாங்க. யார் அறையிறா? லூசிபரோட அந்த கூட்டத்தாரும். லூசிபர் கூட்டத்தாரும் சபிக்கப்பட்டவனை அரைஞ்சிடுறது. சபிக்கப்பட்டவனுக்கு உயிர்ப்பே இல்லை, அவ்வளவுதான், மரணத்துக்குள்ளாகிறது. சபிக்கப்பட்டாலே அவனுக்கு மரணம் தான், அவனுக்கு உயிர்ப்பு கிடையாது. ஆனால் என்ன காரணத்துக்காக சிலுவையில் அறையிறாங்க? எதுக்காக சபிக்கப்பட்டவனை அறையிறாங்கன்னா, இவர் ஒருத்தர் மாத்திரம், இந்த இயேசுங்கிற ஒரு மனுஷன் மாத்திரம் கடவுளோட வார்த்தைக்கு ஒரு வினாடி கூட அவரோட வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக நடக்கலை. எதுவுமே தேவன்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொல்கிறது மாதிரியே நடந்து காட்டுறாரு. அவரை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இயேசுங்கிற நாமத்தில் அவரை வெளிப்படுத்துகிறாரு. அப்போ இவன் கேட்குறான், இந்த ஒரு மனுஷனையும் கொண்டுட்டோம்னா எல்லாமே இந்த பூமி முழுக்க எங்களுக்கு தான் அப்படின்னு கேட்குறதா அது ஒப்பு கொடுக்குறாரு. சரி, இவர் மரணத்தில் இருந்து ஆத்மாவை கொண்டு போட்டுடுறீங்க, எங்கள் ஆத்மாவை கொண்ட மாதிரி எல்லா ஆத்மாவையும் என் பக்கத்து கொண்டு வந்துடுவேன். அதாவது என்னை கடவுளாக்கிட்ட அவன் இருதயத்தில் லூசிபராக நான் உட்காந்துட்டா அவன் என்கிட்ட வந்து ஐக்கியமாயிருவான். எனக்கு நீங்கள் மரணம் கொடுத்தீங்க, அதனால் அந்த மரணம் அவனுக்கும் ஆகும். அப்போ என் வார்த்தைக்கு கட்டுப்படாத எவனும் உங்கள் பிள்ளையாக இருக்கான், அவன் ஆத்மாவை நீங்கள் கொல்ல முடியாது. ஆனால் இவ்வளோ கோடி பேர்த்த எனக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த ஒரு மனுஷனை கொன்னா அவன் வந்து உத்தமனாக இருக்கவனை நான் சிலுவையில் அறைகிறேன். அவன் ஆத்மாவை நீங்கள் உயிர்ப்பிச்சிட்டிங்கன்னா நான் வந்து இந்த ராஜ்யத்தை விட்டுடுறேன் அப்படிங்கிறான். இது தேவனுக்கும் அந்த சாத்தனும் கிடக்கிற யுத்தம். கடைசியில் இயேசு என்ன பண்ணுறாரு?
இந்த சாத்தானோட பேச்சு ஒன்றுக்குமே கட்டுப்படாமல் தேவனோட வழியில் நடந்தனால சொன்ன வாக்கு நிறைவேறும்படி ஒவ்வொன்றும் நடந்து வர்றப்ப இயேசு சிலையில் அரைஞ்சிடுறாங்க. குத்தி ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் மனுஷங்கிறது மாமிசமும் ரத்தையும் சதையுமா இருக்கான். அதுக்குள்ளே இருக்க ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கும் மாமிசம், சதை, ரத்தம், எலும்பு எல்லாமே இருக்குது. அப்போ இவங்க குத்தி கடைசியில் உயிர் ஜீவனாக இருக்கக்கூடிய விழா எலும்பில் குத்துறாங்க. ஹார்ட்டில் பார்த்துன்னா டோட்டலாக வந்துடும். அந்த ஹார்ட்டில் குத்து வாங்கினவர் தான் கிறிஸ்து. இவங்க மனுஷர் கண்ணுக்கு மனுஷனை தூக்கி வச்சு ஒரு 80-100 கிலோ மனுஷனை ஈட்டில் குத்துனாங்கன்னு. ஆனால் குத்து வாங்கினவர் கிறிஸ்து, உள்ள கிறிஸ்து. ஏன்னா அவன் தான் அவர் தான் தேவனோட வார்த்தைக்கு கடைசி வரையில் இருந்து உயிரை கொடுத்துட்றாரு. அதாவது ஆத்மாவே ஒப்படைக்கிறாரு. எந்த மனுஷனும் ஆத்மாவை கொடுக்க மாட்டான். சரீரம் அந்த கையை வெட்டி கொடுத்துருவான். வேறு ஒரு சர்ஜரி பண்ணி கூட ஒரு வச்சுக்கலான்னு எதை கேட்டாலும் கொடுப்பான், உடம்புல ஒரு ஸ்பாட்டை. ஆனால் ஆத்மா மட்டும் தேவனுக்கிட்ட போய் உங்களுக்கு நான் தர மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய எவனுமே சந்ததி பூண்டோடு அழிஞ்சு போகணும்னு வேண்டிக்க மாட்டான். ஆத்மா தான் நித்திய ஜீவனை வாழக்கூடியது. அதை ஒரு மனுஷன் கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பானா? அதான் ஆத்மா உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன்னப்ப குத்து வாங்கி இறந்து போய் 3ஆவது நாள் எழும்பி வர்றாரு. அப்போ அதுக்கப்புறம் என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, இதுக்கு பின்னாடி எந்த மனுஷனுமே பாவத்தில் பிறக்க மாட்டான். ஆதியில் செஞ்ச பாவம் இருக்குது பாரு, ஆதாம் ஏவாளும் பிறக்கிற குழந்தையெல்லாம் பாவத்தில் பிறக்கணும்னு. அப்போ பாவத்துக்கு பிறக்குதுன்னா லூசிபருக்கு பிறக்கதா அது அர்த்தம். இவர் ரத்தத்தை கொடுத்து என்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மீட்டுட்டாரோ, அந்த பழைய செத்து போன்ற ரத்தத்தையெல்லாம் மீட்டாரோ, அதுக்கப்புறம் அவரோட ரத்தம் தான் நமக்குள்ளே இருக்கும். பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குள்ளுமே உயிருள்ள ரத்தம் இருக்கும். உயிருள்ள ரத்தம்னா உயிருள்ள ஜீவன் இயேசு. அவர் என்றுமே உயிராக இருக்கிறது போல், அன்றும் இன்றும் என்றென்றும் உயிரோடு இருக்கிறது போல் நமக்குள்ளே இருக்கிற ரத்தம்ங்கிறது அப்படியே இயேசுவோட ரத்தம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் பிறந்த குழந்தைகளை. அதுக்கு தான் டீனேஜுக்கு முன்னால் உள்ள குழந்தைகளை சொல்லுவார், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள்னு பாரு. ஏன்னா அவங்கக்கிட்ட போய் சாத்தா சோதிக்கு முன்னாடி அவர் ஆக்கிரம் பண்ணிக்கிறேங்க கேட்பார். அவர் நான் பிள்ளை வளர்த்துக்கிறேன்னு. ஆனால் இந்த சுயநலங்கிற இச்சை பாவம் இதை சோதிக்கும்படியாக ஒவ்வொரு மனுஷனுக்கு, அதாவது ஒரு மனுஷனை மீட்டு இப்போ உங்கள் ரத்தம் சுத்தப்படுத்தினீங்கல்ல, மறுபடியும் அவங்கள அசுத்த ரத்தம் ஆக்குறேன். அவங்கள பாவத்தில் கொண்டு வந்து அவங்களோட ஜீவனை நான் அழிச்சு போட வைக்கிறேன், அவங்க ஆத்மாவை கொண்டு காட்டுறேன்னு. இதான் 2வது வருகைக்கான அடித்தளம். இப்போ 2வது இயேசு வருவார்னு சொல்கிறோம்ல, அப்போ இதுக்குள்ளே நான் 2வது சான்ஸில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. 2ஆம் வருகை வரைக்கும் இது ஓடும். இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டு அதாவது பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே கடவுளால் கையில் சிக்கப்பட்டு, அதாவது பழைய ஆதாம் இறந்தான், புதிய ஆதாம் இயேசுவை உருவாக்கிட்டார். அப்போ இப்போ இருக்கிற இயேசுவின் சந்ததிகள் இன்னும் ஒவ்வொரு மனுஷனும் அவன் என்ன ஜாதியாக இருந்தாலும் என்ன மதமாக இருந்தாலும் மனுஷனை படைக்கும்போது அவனுக்குள்ளே இருக்கிற ரத்தம் முழுக்கவே இயேசுவின் ரத்தம், புனித ரத்தம். அதுதான் ஒவ்வொரு மனுஷனும் இருக்கும். இப்போ எந்த மனுஷனையுமே சாத்தால ஆத்மாவை கொல்ல முடியாது. இயேசுவை எப்படி சிலுவையில் அறிஞ்ச ஆத்மாவை கொன்னா, அது மாதிரி எந்த மனுஷனையுமே ஆத்மாவை கொல்லவே முடியாது. சரீரத்தை மட்டும்தான் கொல்ல முடியும். அதுக்கு தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுவார், சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு பயப்படாதீருங்கள், சரீரத்தையும் ஆத்மாவையும் கொல்ல வல்ல கர்த்தருக்கு பயப்படுங்கள்னு. ஏன்னா இனி வர எந்த மனுஷனுடைய ஆத்மாவை சாத்தானால் கொல்ல முடியாது. சரீரத்தை கொல்லுமா, ஆத்மா நித்திரை அடையும். சரீரம் கொல்லப்படுது, ஆத்மா நித்திரையில் இருக்கும். ஆனால் ஆத்மாவை கொண்டுட்டா ஒன்றுமே முடியாது. அப்போ ஆத்மாவை எந்த சாத்தானாலையும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் கொடுக்கப்பட்ட இனி அந்த ஜீவனாகிய ஆத்மாவை எவனாலையுமே கொல்ல முடியாது. என்ன தண்டனை கொடுத்தாலும் எப்படி செஞ்சாலும் ஆத்மாவை கொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆத்மாவை மீட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் முதலில் உயிர்த்தெழுந்தவரும் இறுதியில் உயிர்த்தெழுந்தவருமா இருக்கிறார். இயேசுவோட ஆத்மாவை ஒப்படைச்சார், அந்த ஆத்மாவை தேவன் கொடுத்து மீட்டுட்டார். ஏன்னா அவர் ஒரு பாவமும் செய்யாததுனால தான். இப்போ நம்மலாம் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு நம்ம சொல்லிக்கிறோம். நம்ம செய்கிற பாவத்துக்கு ஆத்மாவை தேவன் கொல்ல மாட்டார். ஆத்மா சாகாது, சரீரம் சாகும். கொலை செஞ்சியா தூக்கில் போட்டு கொள்கிறாங்க நம்ம நாட்டு சட்டத்தில். அப்போ செத்து போயிடுறான். செத்து போகிறது அவன் ஆத்மா சாகாது, அவன் ஆத்மா உயிரோடு தான் இருக்கும். சரீரம் தான் சாகும், அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. ஆனால் ஆத்மாவை கொல்ல ஒரு வல்லவர் யாருன்னா அவர் சர்வ உள்ளவர் தேவன். அவர் இயேசுவோட ஆத்மாவை கொன்று அவர் உயிர்ப்பிச்சார். அதே மாதிரி நீங்கள் இது நாள் வரையில் எவ்வளோ பாவம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ குற்றம் பண்ணியிருப்பீங்க இருதயத்தில், அதை பூரா நான் மன்னிக்கிறேங்கிறார் இயேசு. இதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சுருப்ப இருதயத்தில். அப்போ அந்த இருதயத்தில் செஞ்சது தூண்டினது பூராமே இச்சைகளை தூண்டினது, ஆசை, பொருளாசை, இச்சை இதெல்லாம் தூண்டுறது யாருன்னா சாத்தான். ஏன்னா சோதனைக்காரன் எப்படி இயேசுவாயை என்கிட்ட கேட்டு என்னை சோதித்தானோ அதே மாதிரி உங்களே சோதிக்கும்படியாக வருவான். அப்போ நான் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால என்னை அவன் சோதிக்கிறான்.
அப்போ ஏன் ஆத்மாவை கொல்றதுக்கு அவன் மறுபடியும் இப்போ ஒரு ஆள் இயேசு ஏற்றுக்கிட்டாருன்னா அவன்கிட்ட சாத்தான் வந்துடுவான். ஏன்னா இயேசு இங்கே இருந்தாலும் அவன் சோதிக்க வருவான். இந்த மனுஷனை இயேசுவாகிய ஒன்றை இந்த மனுஷனை விட்டு வெளியாக்கி காட்டுறேன் அப்படின்னு. அப்போ அதுக்கு இடம் கொடுப்பாரு. சரி வெளியாக்கி காட்டுன்னு. அப்போ அந்த யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் நம்ம இயேசுவை விட்டு விலகுனாலும், இயேசு வேணான்னு சொன்னாலும் நம்மளே அவன் கொல்லுவான். அவன் சரீரத்தை மட்டும்தான் கொல்ல முடியும். ஏன்னா இயேசுவோட ஜீவன் நமக்குள்ளே இருக்கும். அதுக்கு தான் உலகம் பூரா போய் இந்த நற்செய்தியை பரப்புங்கனாரு. உலகம் பூரா நற்செய்தியை பரப்புனா செத்துப்போன பாடி எழும்புனதுக்கு இல்லை அர்த்தம். ஆத்மாவே கொலை பண்ணிவிட்டு அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கிற தேவன் எங்களுடைய தேவன். ஆத்மாவை கொல்ற தேவன் அவர் தான். சாத்தானால் ஆத்மாவை கொல்ல முடியாது. இந்த நற்செய்தியை பண்ணுங்கன்னு. இப்போ நம்ம பிறக்கிற எல்லாருமே இயேசுவோட ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்தாமல் இருப்போம். அதை மாசுபடுத்தும்படியாக அழுக்குப்படுத்தும்படியாக தான் சாத்தான் வந்து நமக்கு சோதனை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த ஆத்மாவை காப்பாற்றிக்கிற ஒருத்தன், ஆத்மாவோட ஜீவன் எனக்கு நித்திய ஜீவன் அடையணும், தேவனோடு போய் நம்ம ஐக்கியமாகணும்னு நினைக்கிற எந்த மனுஷனும் சாத்தான் அது இதுன்னு எதுக்குமே பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் சோதனைக்காரன் வர்றது முன்கூட்டியே சொல்லிடுவார். ஏன்னா பெர்மிஷன் கேட்குறதே நமக்குள்ளே இருக்க இயேசுக்கிட்ட தான் கேட்டு வருவான். நமக்குள்ளே இருதயத்தை உட்காந்துருக்காருல அவர்கிட்ட தான் கேட்பான். இது நான் ஒரு கெட்ட காரியம் பண்ணி அவனை அழிச்சிரு அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். அழிக்க போகிறேன் அப்படின்னு இடம் கேட்குறப்ப, சரி இவன் என் மகனுக்குள்ளே நான் இருக்கேன், இயேசுவாக நான் இருக்கேன், அவன் அதை செஞ்சு பாரும்பான். உடனே அவன் வந்து சோதிப்பான். இவர் உடனே பெர்மிஷன் கொடுப்பாரு. நம்ம கட்டுப்படலைன்னா அவனை வெளியில் போயிடுவான். அதான் உள்ளுக்கு நடக்கிற யுத்தம். நம்ம இருதயத்துக்குள்ளே ரெண்டு மாறி மாறி யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும், நன்மையும் தீமையும். அப்போ நம்ம தீமைக்கு இடம் கொடுத்தோம்னா நம்மளே அவனே சாத்தானே நம்மளை ஆக்கிரமிப்பான்னு வச்சுக்கோங்க. இந்த பாடியை மட்டும்தான் அவன் கொண்டு போயிடுவான். அவன் திம்பான். மண்ணை தின்னு உயிர் வாழ்வாயின்னு ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் தேவன் அவனுக்கு கொடுத்தார்ல, நீ இந்த பூமியில் இருக்க நாள் மட்டும் மண்ணை திம்பாயின்னு. நம்ம இயேசுவை வெளியில் விட்டுட்டோம்னா நம்ம மண்ணாயிருவோம். அவரை ரத்தம் நம்மக்கிட்ட போயிடும். அப்போ செத்து போன ரத்தம் தான் அவனுக்கு தேவை. புனந்தின்னி பையன் தான் சொல்லுவாங்க லூசிபரை. செத்து போனவனத்தை அவனால் தின்ன முடியும், ஆனால் உயிரோடு இருக்கப்ப திங்க முடியாது. எது ஆத்மா உயிரோடு இருக்கப்ப. அப்போ ஆத்மாவை கொள்றதுக்கு தான் அவன் தேடி தேடி எனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி வானத்தில் தேவ தூதர்கள்லாம் லூசிபரோட பேச்சை கேட்டு மரணத்துக்கு உள்ளானாங்களோ அது மாதிரி நம்மளை மரணத்துக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருக்கான், மரணத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. அப்போ இயேசுவோட ஆத்மாவை கொல்லணும். அப்போ நம்ம ஆத்மாவை கொன்னா இயேசுவோட ஆத்மாவை கொன்றுவான். அதான் நமக்காக அவர் பலியாகிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம சொல்கிறது. இப்போ என் ஆத்மா கொல்லும் போதே இயேசுவோட ஆத்மாவும் சேர்த்து கொல்லப்படும். அப்போ ரெண்டாவது உயிர்ப்பு இருக்குன்னா இல்லை. இதுதான் அவர் கேரண்டி தர்றாரு. முதலாம் ஆதாம் மரித்தான், இரண்டாம் ஆதாமை இயேசு உயிர்த்தார். இனி நம்ம செத்து போயிடணும் ஆத்மாவை அவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மரணத்தில் போய் பேயோட போய் ஐக்கியமாயிடுவோம். அதுக்கப்புறம் இயேசுவை எப்படி சிலுவையில் அரைஞ்சு உயிர்த்தாரோ அது மாதிரி பாதாளத்தில் நித்திய மரணம் அடைஞ்சவனை இயேசு உயிர்க்கவே மாட்டார். அப்போ நான் இயேசு ஏற்றுக்கிட்டு முழு இருதயத்தை ஏற்றுக்கிட்டு இயேசு விட்டுட்டேன்னா என் ஆத்மாவை கொண்டுருவான், நான் போய் பேயோட ஐக்கியமாயிருவேன். ஆனால் இவ்வளோ நாள் இருந்தோம்ல பாஸ்கருக்குள்ளே, இப்போ அந்த ஆத்மாவை நான் மீட்டுக்கணும் அவர் செய்ய மாட்டார். அப்போ தான் நம்ம வேண்டுதல் வைப்போம். அந்த இப்போ வந்து அதாவது நித்திய மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நித்திய தூக்கத்தில் நம்மளை வச்சுருப்பார். தூங்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் அங்கேயும் போய் நம்ம இருப்போம். அதான் நரகம். ஆண்டவரே என்னை காப்பாற்று, ஒரு சொட்டு தண்ணியாவது கொடுங்கன்னு கேட்குறப்ப தான் உன்னை நான் அறியலை அப்படிம்பார். அது வரைக்கும் நம்ம கூட இருந்தவர். அக்கிரம செய்யக்காரனே உன்னை நான் அறியலாம்பார். ஏன்னா அவர் நிறைய சான்ஸ் கொடுத்து நமக்கு கொடுத்துக்கிட்டே வருவார். நம்ம அவர் தூரமாக தூக்கி போட்டுட்டு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் லூசிபரை ஏற்றுக்கிட்டோம்னா நமக்கு மரணம். அப்போ இவ்வளவு நாள் மற்றவங்க நித்திரையாக தூங்கிட்டு இருக்காங்கல்ல, நமக்கு முன்னால் தாத்தேன் பாட்டேன் முப்பாட்டேன்லாம் நித்திய தூங்குறாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் எவனெல்லாம் வந்து முழு இருதயத்தோட லூசிபரை சாத்தானை ஏற்றுக்கிட்டானோ அவங்க நித்திய நரகத்தில் இப்போ கிடப்பாங்க. இவன் தூக்கத்தில் இருப்பான், அவன் வந்து நரகத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு நாட்கள் எண்ணப்படும். யார்? நரகத்தில் இருக்கவங்களுக்கு நாட்கள் எண்ணப்படும். நித்திரையில் இருக்கவங்களுக்கு நாட்கள் எண்ணப்படாது. இப்போ தூங்கி காலையில் எந்திரிக்கிறோம்ல பாடியில் சாதாரணமாக, அது மாதிரி தான் இருக்கும். இதே தான் ஆபிரகாம் எழுப்பப்படும் போதும் நம்ம எழுப்பப்படும் போது ஒரே நாளாக இருக்கும். 2 பேரும் நைட்டு தானங்க தூங்கணும், இப்போ காலையில் முழித்தோம், இது மாதிரி இருக்கும். இதுதான் ஆழம். எது? தேவன் கொடுத்த அந்த நீதியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டப்ப இந்த நாளையில் அது வெளிப்படுத்தப்படுது. இந்த ரகசியங்களை இயேசு சொல்லுவார்ல, உலகத்துக்கு அடுத்த காரியத்தை சொன்னாலே நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, பரம காரியத்தை சொன்னால் எப்படி விசுவசிப்பீங்க அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அன்னைக்கு இருந்த மக்கள்கிட்ட. ஏன்னா உயிர்ப்புனா என்னன்னு தெரியாத மக்கள்கிட்ட போய் போதிக்கிறாரு. இன்றைக்கி நமக்கு ஆத்மா கொல்ல வேண்டிய ஆத்மா உயிர்க்கு கூட வல்லமை உள்ள தேவன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால பரம காரியங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். இது வந்து அந்த அவ்வளோ படிக்கணும், அவ்வளோ பிஹெச்டி பண்ணணும்லாம் இல்லை, படைச்சவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார். ஒரு படிப்பு அறிவே வேணாம், கையெழுத்து போட தெரியாதவனுக்கு அவர் போதிப்பார்.
ஏன்னா மனுஷனுக்குள்ளே தான் நான் ஞானின்னு பேசுவேனே தவிர கடவுளுக்குள்ளே ஒருத்தனும் ஞானியாக முடியாது. அவருக்கு கீழே பிள்ளையாக இருந்தால் உரிமையாக கேட்கலாம். அடிமையாக இருந்தால் ஆண்டவருக்கு நான் அடிமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பார்? கூலி கொடுப்பாரு. எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், பிள்ளை வேணும், குட்டி வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும்னா அவர் படைச்சனால அதை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாயோட ஆசை பீயோட போச்சுன்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருவார். எவன்லாம் ஆத்மா எனக்கு நித்திய ஜீவன் அடையணும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஆத்மா பலம் கொடுங்க, எனக்கு ஆத்மாவுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னா அவர் பண்ணுவார். இவ்வளவு நீதி இருக்குது. அதனால தான் இனி இயேசுக்கு பின்னால் வர ஒரு மனுஷனுமே பாவத்தில் பிறக்க மாட்டான். இன்னைக்கு எந்த பாஸ்டர் ஆகுது, எந்த எந்த மகனாவது பிறக்கும்போதே ஒரு குழந்தை பாவத்தில் பிறக்குதுன்னு சொன்னான்னா அவன் இயேசுவை இன்னும் பிறக்கலை அப்படின்னு அறிக்கையிடுறான். இயேசு வரலை இந்த பூமிக்கு, அவர் உயிர்க்கலை அப்படின்னு அறிக்கையிடுறான் அர்த்தம். ஆனால் இயேசு கடவுளுப்பா ஒவ்வொரு மனுஷனையும் படைக்கிறாருன்னு சொல்லும் போதே அது புனிதமாக இருக்கும். அதை காப்பாற்றிக்கங்க. வழி கெடுக்கிறதுக்கு தான் அவனுக்கு இப்போ உரிமை உண்டு. அதாவது இது இயேசு என்ன சொல்கிறாரு? எதுக்காக நல்ல கல்லனை நீ இன்றைக்கே என்னோட பரதேசத்தில் இருப்ப அப்படின்னு சொன்னால் அந்த நித்திரைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அவன் பிறந்ததில் இருந்து அந்த சிலுவையில் தொங்குறான் பாருங்கள், அடுத்த ஒரு மணி சாக போகிறான், அது வரையில் இருக்காத அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இருதயத்தில் மன்னிப்பு கேட்குறான். இருதயத்தில் நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், இப்போ நான் நல்லவன் வாழணுமெல்லாம் என்ன முடியாது, நான் சாக போகிறேனே. இப்போ ஏன்னா நான் முழுக்க அவன் ஐக்கியமாயிட்டான் லூசிபருக்கே. அதாவது பாவம் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, அடுத்தவனை கொள்றதை பார்த்து நான் ரசிக்குவேன், அடுத்தவன் சோத்தில் மண்ணள்ளி போடுறது எனக்கு பிடிக்கும், அப்படிங்கிறத நான் செஞ்சு வந்தவன். அடுத்தவனை அழித்து நான் வாழணுங்கிறது சாத்தான எண்ணம் எனக்கு இருக்கனால நான் சாத்தானுக்கு ஐக்கியமாயிட்டேன். நான் இப்போ மனம் திரும்ப முடியுமா அப்படின்னு அந்த நல்ல கள்ளன் கேட்குறான். நான் செஞ்ச பாவத்தை ஒத்துக்கிறேன், இவ்வளோ நாள் பேய் பேச்சை கேட்டுருந்துட்டேன், உங்கள் சுவிசேஷத்தை இந்த 3 மணி நேரம் சிலுவையில் தொங்குறப்ப என்கிட்ட சொன்னீங்க, நான் இதை ஏற்றுக்கிறேன், எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமான்னு கேட்குறேன், உனக்கு இளைப்பாறுதல் தர்றேன். ஏன்னா அவன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோட அவனோட பழைய சிந்தனையாகிய லூசிபர் சிந்தனை வெளியே போட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை அந்த 1 மணி நேரத்தில் ஏற்றுக்கிறான். அதனால தான் இன்றைக்கே அவன் கூட பரதேசத்தில் இருப்பான். ஏன்னா முழு இருதயத்தோடு அவன் ஏற்றுக்கிட்டேன்னா அவர்கிட்ட போயிட்டார். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே நம்ம பழைய காலம் பிறந்து விவரம் சரி இன்றைக்கி இருக்க செஞ்ச பாவங்களை முழுக்கவே இருதயத்தில் அறிக்கையிடணும். எந்த மனுஷனுக்கு செவியில் போய் அறிக்கையிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய செவி கேட்குறவனே பேயாக இருப்பான். அப்போ அந்தரங்கத்தில் இருக்க உங்கள் பிதா கிட்ட நீங்கள் அறிக்கையிடணும். உங்களுக்குள்ளே ஒரு அந்தரங்க பிதா இருக்கா, அப்போ அந்த அந்தரங்க பிதா லூசிபராக இருக்கான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த பாவத்தை அறிக்க முடியாது. அப்படி அறிக்கை இட்டும்போது அந்த பாவத்தை அறிக்கையை கேட்கக்கூடிய ஒரே தேவன் இயேசு. அதாவது பாவத்தை தூண்டி விட்டவன்ட்ட போய் நீங்கள் பாவத்தை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் கேட்க மாட்டான். லூசிபர் தான் உங்களை பாவம் செய்ய வச்சவன். அவனுக்கிட்டே போய் நான் இவ்வளோலாம் பாவம் பண்ணேன், என்னை மன்னிக்க மாட்டான். மேற்கொண்டு அந்த பாவத்தை மறைக்க இன்னும் பாவம் செய்ய வைப்பான். அப்போ இயேசுவாகி உங்களை நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே, நீங்களே ஆத்மா உங்களை கொலை செஞ்சும் தேவன் உங்களை ஆத்மாவை உயிர்ப்பித்தார், அதை நான் முழு இருதயத்தை நம்புகிறேன். என் ஆத்மாவை இப்போ செத்து கிடக்கு, ஏன்னா ஒப்பு கொடுத்துருக்கேன் சாத்தானுக்கு, கெட்ட சிந்தனையில் இருந்தேன், உங்களை நான் இப்போ முழு இருதயத்தை ஏற்றுக்கிறேன், நீங்கள் எனக்குள்ளே வாங்க, உங்கள் ரத்தத்தை எனக்கு கொடுங்க, என்னை சுத்தப்படுத்துங்க, அதுக்கான அந்த ரத்தத்தை கிட்ட உயிருள்ள ஜீவனோட ரத்தத்தை எனக்கு தாங்கன்னு நம்ம கேட்கும்போது அதை இயேசு உள்ளே வருவார். அது வினாடியில் உள்ளே வருவார். வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதான் சொல்லுவார், உன் பாவம் எப்பேற்பட்டதுனாலும் நான் அதை மன்னிக்கிறேன். இதுதான் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இயேசு. அதனால தான் சொன்னாங்க உலகம் பூரா போய் இயேசுவை சொல்லுங்கன்னு. இயேசுவை சொல்கிறது எதுக்குன்னா, இயேசுவை ஒரு மனுஷன்கிட்ட போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு மட்டும்தான் நமக்கு வேலையை தவிர நம்ம அவனுக்கு இயேசுவாக இருந்து போதிக்கக்கூடாது. அப்படி இயேசுவை கொடுத்துட்டு நம்ம இயேசுவாக இருந்து ஆண்டவராக இருந்து அவனுக்கு போதிச்சோம்னா நம்ம லூசிஃபர். அதான் இயேசு சொல்லுவார், மனுஷன் வாயிலிருந்து வரக்கூடிய எந்த வார்த்தையும் கடவுளை போதிக்க மாட்டான். ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுமே பேய்க்கு பாவத்தில் விழுந்து வெளியில் வந்தவனாக இருப்பான், இல்லை பாவத்தில் இருக்கவனாக இருப்பான். இதில் ரொம்ப பாவம் பண்ணுறவன் நான் தன்னையே இயேசுவை போல் காட்டி பிரசங்கிப்பான், சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்மா. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் அறைக்கதவை சாத்திக்கிட்டு, இருதய அறைக்கதவை சாத்திக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்க பிதா கிட்ட சொல்லுங்கள். அந்த பிதா யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? இயேசுவை நான் பிதாவை ஏற்றுக்கிறேன். இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு நான் யாருக்கு பிறந்தேன்னு அவன்கிட்ட கேட்டால் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஆனால் ஆத்மா தேவன்கிட்டருந்து வந்ததுன்னு எல்லா மனுஷனுக்கும் தெரியும். சரீரம் தான் தெரியாது, ஆத்மா கடவுளுடையதுன்னு. அந்த கடவுளே, எனக்கு ஆத்மா கொடுத்த கடவுளே, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் உங்களை இருதயத்தை ஏற்றுக்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி யோகப்பட்ட பாவம் இருதயத்திலே பண்ணியிருக்கேன், அதை எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டுட்டால் போதும். வெளியரங்கம் அதன் பல கொடுப்பார். அந்தரங்கத்தில் இருக்க பிதாக்கிட்ட போய் உங்கள் இருதய கதவை அடைச்சிக்கிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா உங்கள் பாவம் எவ்வளோ பெருசு, என்ன கணக்கே இல்லைங்க, கோடிக்கணக்கான பாவம் பண்ணியிருக்கேன், அதை ஒரு வினாடியில் எடுத்து போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் அவரே உங்களுக்கு போதிப்பார், பாவம் செய்கிறப்ப தடை பண்ணுவார்.
இல்லைங்க அன்னைக்கு மன்னிப்பு கேட்டு இப்போ சுத்தமாயிட்டேன் அப்படியே நீங்கள் மறிச்சிட்டிங்கன்னா, அப்படி நித்திரை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம். அடுத்த நாள் முழிப்பு வருது. அடுத்த நாள் நடக்குது. 2ஆம் நாள், 3ஆம் நாள். இதில உழுகாம வாங்க. 80, 90 வருஷம், 100 வருஷம், 120 வருஷம் மேக்ஸிமம் குடுத்துருக்காருல்ல, அது வரைக்கும் வாங்க. இந்த 120வது வருஷம் சாகப் போறவன் கூட, அவ்வளவு பிறந்ததிலிருந்து அன்னைக்கு உள்ள பாவத்த கேட்குற அவர் மன்னிக்கிறாரு. இதுதான் மன்னிக்கிற தேவன். இத ஆழமா உள்வாங்கிக்கங்க. இப்ப இயேசுவ ஏத்துக்கிட்டா மட்டும் தான் அவரு உங்களுக்கு போதிப்பாரு. மனுஷன் வாயிலிருந்து கேட்கிற எந்த வார்த்தையிலயும் சாத்தான் தான் போதிப்பான். ஏன்னா, அவன் சுயநலக்காரன். இந்த உலக இச்சைய தூண்டிக்கிட்டே இருப்பான். உலகத்தை வெறுக்கிறவன் எவனோ அவன் இயேசுவை பெற்றுக்குவான். அப்படின்னோடனே இந்த சோத்துக்கு இல்லாமல் பரதேசியாக சட்டையை கழிச்சிட்டு அலையிறது இல்லை. இது வந்து மாமிசம் சோறு தின்னா தான் உயிர் வாழும். ஆத்மாவோட உணவை அவர்கிட்ட கேட்கணும். ஆத்மாவுக்கு பசி இருக்கும்ல, தாகம் இருக்கும்ல, ஆத்மாவில் பசி இருக்கும். அதுக்கு ஜீவன் உண்டு, அதுக்கு ஹார்ட் உண்டு, அதுக்கு கண் உண்டு. தேவன் அதுதான் தேவன். ஆத்மா தான் தேவன். அது அவரோட ஜீவனை எனக்கு கொடுத்தாரு. நாசியில் ஊதி அந்த நாசியில் கூட ஜீவன் தான் அவரோடது. அதை அவர்கிட்டே கொடுத்துட்டோம்னா அவரோட ஐக்கியமாகிறோம். எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே திரும்பி போவோம். இந்த வழி சாத்தானுக்கு தெரியாது. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிற வரையில் இன்றைக்கி எந்த மனுஷன் எடுத்து இயேசுவை பேசுகிறதுக்கு காரணம் இதுதான். இயேசு என்னென்னா எல்லா மனுஷனாகவும் அவரே பிறக்கிறாரு. அப்போ இயேசுவுக்கு என்ன சோதனை வந்ததோ அது நமக்கு வரும். அப்போ எப்படி அவர் என் பிதாவாயி என் பிதா சொல்கிறபடியே நான் நடக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் இயேசுவாயி உங்கள் பிதா கிட்ட சொல்லணும். ஏன்னா அவர் தான் வழியும் சத்தியம் ஜீவனும். அப்போ ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம ஐக்கியமாகுவோம். அப்போ உலகமே வந்து பாவத்தில் கிடக்கு, நம்மளை அந்த அதாவது கூட்டத்தோட கூட கோய்ந்தா போட்டு போகிறது தான் கொடுமையான பாவம். ஏண்டா சொர்க்கத்துக்கு போனால் ஒருத்தர் 2 பேர் தான் போவேன், ஆனால் நரகத்தில் கோடான கோடி பேர் இருப்பாங்க. அவங்களோட ஐக்கியமாகின்னு சொல்ல நினைக்கிறது தான் சாத்தான் சொல்லி கொடுக்குறது. இப்போ பாருங்கள், இன்றைக்கி உலகம் முடிவுக்கு வந்தால் சொர்க்கம் சும்மா கிடக்குங்க. ஆண்டவர் ஆள் யாருமே வரலன்னு வழி மேலே விழி வச்சுக்கிட்டு இருப்பார், ஒருத்தர் கூட போக மாட்டான். அப்போ டோட்டலாக உலகமே எங்கே போகுதோ அங்கே நம்ம போயிடலாம், கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து கோயிந்தா போட்டுட்டு போயிடலாம். இந்த சிந்தனையை கொடுக்குறவன் தான் சாத்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, லட்சத்தில் ஒருத்தன் கோடியில் ஒருத்தன் எவன் ஒருத்தர் இருக்கானோ அது வரையில் இந்த இந்த ராஜ்யத்தை நான் நடத்தி கொண்டு வருவேன்னு. அப்போ ஒரு மனுஷன் இப்போ இயேசுவுக்குள்ளே ஐக்கியமாகிறது அப்படின்னா அவரோட ஆத்மாவில் போய் அவர் ஆத்மாவை கொண்ட மாதிரி நம்மளும் போய் ஆத்மாவை கொண்டு உயிர்ப்பிப்பாருன்னு இல்லை, அவர் ஆத்மாவை கொடுத்து உயிர்ப்பித்து எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுத்துட்டாரு. இனி மனுஷன் சாக மாட்டான். மனுஷங்கிறது ஆத்மா, அது சாகவே சாகாது. அப்போ இயேசுவோட உயிருள்ள ஆத்மாவோட நம்ம ஆத்மாவை ஐக்கியப்படுத்திட்டோம்னா அவர் ஒரே சரீரமாக இருப்பார். அவர் நம்மளும் ஒரு சரீரமாகுவோம். இது மாதிரி இயேசுக்குள்ளே எத்தனை பேர் ஐக்கியமாகறாங்களோ அவங்கள எல்லாத்துக்குள்ளேயுமே இயேசு ஒரு சரீரமாகிய எல்லாத்துக்குள்ளே இருப்பார். அவரே ஒருவராக இருப்பார். அதான் ஒரே தேவனை நம்ம தொழுது கொள்வது. எத்தனை பேர் எத்தனை இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் இப்போல்லாம் செஞ்சேங்க. எப்போ நம்ம பாவத்தை அறிக்கையிடுறோமோ அதெல்லாம் தள்ளப்பட்ட தூதர்கள் கொடுத்தது. அதை உணர்கிறோம். நம்ம இவ்வளவு நாள் நம்ம இருந்தது நம்மளுக்காக வாழ்ந்தோம். எது இயேசுவை ஏற்றுக்கலை. யாராவது 10 பொய் சொன்னா தான் நம்ம கஞ்சி குடிக்க முடியும், 10 பேரை கொன்னா தான் நம்ம வாழ முடியும், எவன் செத்தா எனக்கு என்ன, நானும் என் பொண்ணை குட்டியோட நல்லா வாழணுங்கிறது அந்த சிந்தனையெல்லாம் எவன் மனம் வருந்துறானோ இதே மாதிரி அடுக்குக்கிட்டே போகலாம். இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் சொல்ல வேண்டாம். பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஆண்டவரே நான் பாவமாகவே பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உங்கள் இதில் எனக்கு இடம் கொடுங்க, உங்கள் ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை கொடுங்க, நான் காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லி என்றைக்கு ஒப்புரவு போடுறோமோ அதை தொட்டு அப்படியே வாழணும். எந்த வினாடி, எந்த நாள், எந்த வருஷம் அதெல்லாம் இல்லை. எப்போ மனசார வினாடி சொடக்கூட நேரத்தில் அவரை கேட்குறோம் உள்ளே வந்துடுவார். அப்போ என்ன பண்ணுவான், இவர் அடித்து அந்த ரத்தத்தை கொண்டுட்டு போவான், அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த நம்ம எப்படி ரத்தம் மாற்றிக்கிறோம், ஊசியை போட்டு ஒரு சைடு பிளட் வெளியில் போகும், ஒரு சைடு பிளட் ஏறுது. அப்போ நம்மள்ட்ட அந்த அவன் கொடுத்த அந்த கெட்ட ரத்தத்தை அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். இவர் நமக்கு அந்த புதிய ரத்தத்தை கொடுத்து அவர் தன்னை ஜீவனோட ஐக்கியப்படுத்துகிறாரு. இப்போ ஒருத்தன்ட்டு 1000 ரூபா கொடுத்துருக்கோம், 1000 ரூபாயில் தான் பிழைக்கிறான். அந்த 1000 ரூபாய் கொடுத்தா அவனால் பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாய் நம்ம பிடிக்கிட்டு வந்துட்டோம்னா அவன் கஞ்சிக்கலாம் செத்துருவான்னு பிடிக்கிட்டு வர்றோம். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு 10,000 1,00,000 கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் அந்த கெட்ட ரத்தத்தை இவனுக்கு கொடுத்துருந்தல்ல. இவ்வளவு நாள் அவன் வந்து எப்படி நிற்பானா, 50 வருஷமாக இவனை எனக்குள்ளே தான் நான் வச்சுருந்தேன், இப்போ நீ வந்து உன்னை ஏற்றுக்கிட்டோன்னே நான் வெளியில் போகிறப்ப இவனுக்கிட்ட கொடுத்த பாவத்தெல்லாம் எனக்கு கொடுங்கிறப்ப பாவத்தை அவன் வாங்கிட்டு போயிடுவான். எதை கொடுத்தாலும் அதைத்தானே கொடுக்கணும். சாத்தை நமக்கு பாவத்தை கொடுத்தான், அந்த பாவத்தை திரும்பி அவன்கிட்ட வாங்கிட்டு போயிடுவான். அப்போ நம்ம வெறுமையாக இருப்போம். அப்போ இயேசு தன்னோட நீதியை நமக்கு கொடுப்பாரு. அது எதுனா நீதி ரத்தம், அதுக்கு தான் ரத்தத்தையே குறிப்பாங்க, உயிர் உள்ள ரத்தம்னு. அப்போ அவன் நமக்கு கெட்ட ரத்தத்தை கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு போயிட்டானா நம்ம வெறுமையாக இருப்போம். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த ரத்தத்தை பூராமே அவன் உறிஞ்சி கெட்ட ரத்தமாக்கி அவன் கெட்ட ரத்தத்தை கொண்டு போயிடுறான் அவனோட மரணத்துக்கு. அப்போ நம்ம வெறுமையாக இருப்போம். அப்போ தான் இயேசு அவரோட ரத்தத்தை கொடுத்து நம்மளுக்குள்ள ஜீவனை கொடுக்குறாரு. இது வந்து மாமிச ரத்தம் இல்லை, ஆத்ம ரத்தம்.
ஆத்துமாக்குள்ள ஒரு ரத்தம் இருக்கு பாரு, அந்த கெட்ட ரத்தத்தை அவன் மரணத்துக்கு கொண்டு போவான். அவர் தன்னுடைய ஜீவனுள்ள ரத்தத்தை கொடுத்தாரு பாருங்க, அந்த ரத்தத்தில் நம்ம ஆத்துமாவுக்கு உயிர் தர்றாரு. செத்துப்போன ஆத்துமாவுக்கு உயிரை கொடுக்குறாரு. அதுதான் நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டானுங்கிறதோட ஆழம் இது. அப்போ ஆத்தும ரத்தத்தை அவன் கொடுத்து கெட்ட சிந்தனை கொடுத்து ஆத்துமாவை கெடுத்து வச்சிருக்கான். அப்போ அவனுக்குள்ள பரிகாரம், நான் கொடுத்ததை திருப்பி கொடுறாங்கிற மாதிரி அந்த ரத்தத்தை கேட்குறான். நமக்குள்ளே ஆத்துமாரெலாம் செத்து போன ரத்தம், அதை எடுத்தோடனே நம்ம வெறுமையாக இருப்போம், ரத்தம் இல்லாத பாடியாக இருக்கும். அதுக்குள்ளே இயேசுவோட ரத்தத்தை கொடுத்து அவர் ஜீவனை கொடுக்குறாரு. அப்போ நம்ம மறுபடியும் பிறத்துடுறோம் இயேசுவுக்குள்ளே. எப்படியா நீ பிறந்த? இல்லை, இயேசு அவர் ரத்தத்தை கொடுத்து என்னை சுத்தப்படுத்திட்டாரு. இந்த வெளியில் ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அந்த ரத்தம் இல்லை, அது தேவனே அறிகிற ரகசியம். நம்ம ஆத்மாவோட ரத்த என்ன பாசிட்டிவ்னு எவனாலையும் காண முடியாது. அதுதான் தேவன் மட்டும் காணக்கூடியது. இந்த ரகசியத்தை தான் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கொடுத்தது சொல்லிட்டு போனார். இந்த சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம்னா எவனாலையுமே இயேசுவை மட்டும் சொல்கிறதுக்கு தான் அனுப்புனார். இயேசு உங்களை மீட்க வந்த ஒரு ஆத்மா மீட்பர் வந்திருக்காரு, நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அந்த ஆத்மா மீட்பர் ஆத்மாவை கொன்று போட்டான் சாத்தான், ஆனாலும் தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார். அந்த உயிரோடு எழுத்தின மனிதனோட சாட்சி தான் இயேசு. இதை போய் சொல்லிட்டதுக்கப்புறம் அது யாரெல்லாம் ஆத்மாவை கொல்ல முடியுமா? ஆத்மானா என்ன? அப்படி செத்துப்போன ஆத்மா உயிரோட வருதுன்னா அதான் இயேசுங்கிறாங்க, அவரை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னொடனே அவர் போதிப்பார். எந்த மனுஷனும் போதிக்க மாட்டான். இயேசுவை நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும், அப்போ உள்ளே இருக்கிறதுக்குத்தான் அவர் போதிக்கிறார். ஆத்மாவோடு உங்கள் ஆத்மாவோடு நீங்கள் ஐக்கியமாகி என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன். அப்போ உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட அந்த பாவம் யாருக்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கினீங்களோ அவன் எடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் ரத்தத்தில் கெட்டு போன ரத்தத்தை கொண்டு போய்கிட்டே இருப்பான். அந்த ரத்தத்தெல்லாம் நீங்கள் அந்த பாவத்தை அறிக்கையிட அந்த ரத்தம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வெறும் ஆளாக இருப்பீங்க. பாடியில் ரத்தமாக கிடக்கும் அந்த ஆத்மா. அப்போ ஜீவனுள்ள ரத்தத்தை இயேசு நம்ம கொடுத்து அந்த ஆத்மாவுக்கு உயிர்ப்பிப்பார். இதுக்காகத்தான் அவர் வந்தார். அப்போ இப்போ இனி எந்த மனுஷன் உலகத்தில் பிறக்கிறதுனா நித்திரை அடையாளம் தவிர மரணத்துக்கு போக மாட்டான். யார்? இயேசுவோட ரத்தம் நமக்குள்ளே மறுபடியும் பிறந்த அந்த புதிய ரத்தத்தை நம்மளுக்கு கொடுக்காத வரையில் இந்த விஷயம் தெரியாமல் போகிறவங்க, அதாவது எதுக்காக நம்ம பிறந்தோம், எதுக்காக நம்ம ஆத்மா கொல்லப்பட்டதுன்னு தெரியாமல் போயிடுவாங்க. உலகமே அநீதி பண்ணுது, நம்ம அநீதிக்காரனாக இந்த உலகத்தில் வாழணும், அப்படி தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும்னு சொல்லி கொடுத்ததை ஏற்று பண்ணுறவங்க ஆத்மாவை செத்து போயிடும். அப்போ சொர்க்கத்துக்கு சிலர் வருவாங்கன்னா இதை முழு இருதயத்தை ஏற்றுக்கிறவங்க மட்டும் இயேசுவோட ஐக்கியமாகிடுவாங்க. அவர் எடுத்துக்கொள்ள காலப்படுற அவங்கெல்லாம் போயிடுவாங்க. இயேசுவோட ஆத்மாவோட ஐக்கியமானவங்க. ஐக்கியமாகாதவங்க எல்லாருமே சாத்தானோட பாதாளத்துக்கு போயிடுவாங்க. அவனுக்கு நித்திய மரணம். நித்திய ஜீவன் எப்படி? நித்திய மரணம். அது ரொம்ப கொடுமையாக வேதனையாக இருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, வயிற்று வலி வருதுன்னு வச்சுக்க, அது ஒரு 1000 வருஷம் 10,000 வருஷம் கோடி வருஷம் கோடான கோடி வருஷம் அந்த வயிற்று வலி கண்டினியூவாக இருக்கும்போதே தலைவலி வரும். அந்த தலைவலிக்கு நம்ம இப்போ மாத்திரை போட்டுக்கிறோம், ஆனால் ஆத்மாவுக்கு வர தலைவலியை நிறுத்தவே முடியாது, அது கண்டினியூவாக இருக்கும். அப்போ அந்த ஆத்மா சாகன்னு நினச்சா அது ஏற்கனவே செத்து போனது. செத்தவனே மறுபடியும் கொல்ல முடியுமா? செத்து போன ஆத்மாவை மறுபடியும் கொல்ல முடியாது. அதனால நிரந்தரமாக அது வேதனையாகவே இருக்கும். இதுதான் நித்திய ஜீவன் நித்திய மரணம். இப்போ நம்ம அந்த நடு தீர்ப்பில் நிற்கிறோம். உலகத்தை நடுத்தீர்க்க வந்தார்ல இயேசு, இதுதான் நடுத்தீர்த்தது. அது வரையில் சரீர சாவு தான் மரணம். பூமியில் பிறக்கிறோம், செத்து போயிடுறோம். இது தாண்டா உலகத்தில். இது எல்லா மனுஷங்களுக்கும் தெரியும். ஏன் மனுஷன் நல்லவனாக வாழ்கிறான்? இவனை கொண்டாதான் நான் வாழ முடியும்னு நினச்சோம்னா அப்போ எப்படின்னு செத்து தானே போயிடுவான். அதுக்கு ஏன் நம்ம செத்துருவோன்னு தற்கொலை பண்ணிக்க மாட்டேங்கிறான்? அதுதான் சாத்தான். ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்கள்னு இயேசு சொன்னது இதுதான். இதை மட்டும்தான் நம்ம சொல்லணும். இதை சொல்லி இப்படி சொல்கிறாரு, அவங்கள்ட்ட சொல்கிறேன். இப்போ இயேசுவை ஏற்றுக்குங்கன்னா எதுக்காகனா அவர்கிட்டே கேளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வரணும். இப்போ இயேசுவை நான் ஏன் எப்படி ஏற்றுக்கிறேன்னு நீங்கள் போய் சாட்சி சொல்லணும். நான் சாட்சி சொல்லணும். நான் ஏற்றுக்கிட்டதா இப்போ உங்கள்கிட்ட சாட்சி சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். அவர் ஆத்மாவுக்கு உயிர் நம்ம ஆத்மா செத்து கிடக்கான், அவர் ரத்தத்தை கொடுத்து நம்ம ஆத்மா உயிர்ப்பிக்கிறாருன்னு. அப்போ அவன் கேட்பான், ஆத்மானா என்னையா, அது எப்படியா இருக்கும் அப்படி கேட்பான்ல. அப்போ அவர்கிட்டே கேளுங்க. என்கிட்ட சொன்னார்ல, ஆத்மாவுக்கு உங்கள் ஆத்மா செத்து கிடக்கு, என் ரத்தத்தை தர்றேன், அந்த பழைய கெட்டு போன ரத்தத்தை அந்த சாத்தான் கொடுத்தான், அவனே கொண்டு போயிடுவான். அப்போ நீங்கள் வெறும் ஆளாக இருப்பீங்க. உங்களுக்கு எப்படி நம்ம உடம்புக்கு ரத்தம் ஏற்றுறோமோ அது மாதிரி ஆத்மாவுக்கு அவர் ரத்தத்தை கொடுக்குறாரு. அது ஜீவனுள்ள ரத்தம். அந்த ரத்தம் தான் தேவனுடையது. அது அவர்கிட்ட போய் சேர்கிற காலத்தில் சேரும். அது வரையில் நம்ம கொல்லப்பட்டோ கழுத்து நெரிக்கப்பட்டோ தூக்கில் இடப்பட்டோ செத்தமுனாலும் நம்ம நித்திரையில் இருப்போம், ஆத்மா உயிரோடு இருக்கும். அந்த நாள் 1000 வருஷமோ 1 கோடி வருஷமோ ஒரு ராத்திரி நம்ம சரீரத்தில் படுத்து தூங்குறோம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இதை சொல்லிடணும். இதை சொன்ன உடனே அவங்களுக்குள்ள கேள்வி எழும்ப ஆரம்பிக்கும். அந்த கேள்வி யார்கிட்ட கேட்பாங்கன்னா, இருதயத்துக்கு ஆண்டவர் இயேசுவே, இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போகிறான், ஆத்துமான என்ன, எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது அந்த ரகசியம் தெரிஞ்சால் தான் ஒரு மனுஷன் தன்னை காத்துக்கொள்ளவே முடியும்.
திருடுறது குற்றம், தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு தெரியாத வரையில் அது திருட்டு கிடையாது அவனுக்கு. பசிக்குதுன்னு சோறு அள்ளி தின்னான் ஹோட்டலில் போய். ஆனால் அது காசு கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியலனா, அதே மாதிரி தான் ஆத்மாவை நம்ம செய்கிற பாவம் அந்தரங்கத்தில் இருக்க வெளியரங்கமாக இருக்க மனுஷனுக்கு தெரியாதுல்ல. நம்ம இருதயத்தானே பண்ணணும் அப்படிங்கிற இருதயத்தை அறிகிற தேவன் அவர். இதுதான் இதோட ஆழமான சத்தியம். இதை காது உள்ளவன் இல்லை, கண்ணு உள்ளவன் இல்லை, எந்த மனுஷனும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் சொல்கிறான்னா, அவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்தார், அவர் பேர் இயேசு. அவரும் நம்மளை மாதிரி சோறு தின்னு கக்கூசு போன ஆள் தான், மூத்திரம் அடித்தாரு தான். இப்போ மனுஷன் தான் கக்கூசுக்கு போகிறான், மூத்திரம் அடிக்கிறான். அது ஆத்மாவில் வார்த்தையை தின்னா வார்த்தை கக்கூசுக்கு போகுமா? ஒரு வார்த்தையை வாங்கிக்கிட்டேன், அந்த வார்த்தை கக்கூஸ் பண்ண முடியுமா? அதுதான் ஜீவனுள்ள ஆத்மாவுக்கு ஜீவனுள்ள கொடுப்பாரு. அவரை ஏற்றுக்கிட்டோடனே ரத்தத்தை சுத்தப்படுத்திடுவார். அவர் ரத்தம் வந்துடும். அவர் ரத்தம் வந்து அவர் நமக்குள்ள அவர் ரத்தம் எங்கேயோ அங்கே தான் அவர் இருப்பார். அவர் ரத்தம் எங்கே இருக்கா? அப்போ கெட்ட ரத்தத்தை வெளியிலாக்குறதா நம்ம மனம் திரும்புறது, மறுபடியும் பிறக்கிறது. மறுபடியும் பிறந்தால் நம்மக்கிட்ட ரத்தம் இல்லை. ஏன்னா அவன் கொடுத்த ரத்தத்தை பூரா அவன் கொண்டு போயிடறான். கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டான்னா வெறுமையாக இருக்கும். அங்கே ஜீவனுள்ள ரத்தமாகி அவர் தான் கொடுப்பாரு. அந்த ரத்தம் உள்ள ஜீவனாகிய அந்த ஆத்மாவுக்கு அவர் போதிக்கிறார். இதை நித்திரையில் போதிப்பார், நம்ம தூங்கும்போது சொல்லுவார், நாளைக்கு நடக்கிறத சொல்லுவார், நேற்று நடக்கிறத சொல்லுவார். இப்போ போய்கிட்டு நீங்கள் இப்போ ஏற்றுக்கிட்டோம், நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன், நான் பாருங்கள் இப்போ ஒரு செத்து போன உயிரோடு இருப்பேன்னா உங்களால் முடியாது. அப்படி நீங்கள் ஒரு உயிரோடு ஒருத்தனை எழுப்பிட்டீங்கன்னா இயேசுவை பொய்யன்னு சொல்லுங்கிறார். இப்போ ஒரு செத்து போனவனை உயிரோடு கொண்டு வரீங்கல்ல, சரீரத்தில் இல்லை, ஆத்மாவில். ஆத்மாவில் ஒருத்தனை கொண்டுட்டு அவனை உயிரோடு கொண்டு வர ஒருவனாலும் முடியாது. ஏன்னா இயேசு ஒரு சிறுமி நித்திரையில் இருக்கிறார், அவர் சாகவில்லைன்னு சொன்னார். இயேசு சாகவில்லைன்னு சொன்னது அந்த குழந்தையோட ஆத்மாவை. லாசர் நித்திரையில் இருக்கிறான், அவன் சாகவில்லைன்னு சொன்னார். இயேசு நித்திரையில் இருக்கான்னு சொன்னது அவனோட ஆத்மா நித்திரையில் இருக்க சொன்னார். சரீரம் செத்து போனதை நீங்கள் மரணம்னு சொல்கிறீங்க, அது இல்லை மரணம். ஆத்மாவே செத்து போகும், அப்போ உயிர்ப்பிக்கிறது தான் மரணம். அதை என் தகப்பனை எனக்கு செஞ்சு காட்டுவார். 3 நாள் மண்ணில் இருந்துட்டு ஆத்மாவில் கொல்லப்படுறது. அப்படின்னா எப்படி இயேசுவோட ரத்தத்தில் பூராமே பலியாக கொடுத்தாரோ, அப்போ வெறுமையாக கிடந்தவருக்கு அவரோட அப்பா இயேசுவுக்கு புனித ரத்தத்தை கொடுத்து ஏற்றுறா. அதான் இது இந்த இந்த திராட்சை ஒயினை குடிக்கப்ப என் ரத்தமாக நினச்சி குடிங்கன்னு சொல்கிறாரு. இந்த பிரெட்டை திங்கும்போது என் மாமிசமாக நினச்சி தின்னுங்க. ஆத்மா சரீரம், ஆத்மா ரத்தம். நம்ம O பாசிட்டிவ், B பாசிட்டிவ், B+, A- இந்த ரத்தம் இல்லை, அது ஆத்மா ரத்தம். அப்போ நம்ம குடிக்கிறது ஒயினாக இருக்கும், அவரோட ரத்தமாக அது இருக்கும். அது யாருக்கு கொடுக்குறாரு? ஆத்மாவுக்கு. ஆத்மா சரீரம் சாப்பிடணும், ஆத்மா சரீரம் சந்தோஷமாக இருக்கணும், ஆத்மா சரீரம் எப்பயும் வேதனை இல்லாமல் இருக்கணும். அதுக்காக உணவு. அப்போ நம்ம வெளியரங்கமாக பார்க்கும்போது இது பன்னு, இது ஒயின் அப்படி தெரியும். ஆத்மாவில் இது ஒரு பிரெட்டு, அந்த பிரெட்டு தான் அவரோட சரீரம். ஆத்மாவுக்கு சரீரம் இருக்குது, ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்குது, ஆத்மாவுக்கு எலும்பு இருக்குது, ஆத்மாவுக்கு கண் இருக்குது, ஆத்மாவுக்கு கிட்னி இருக்குது. இப்படி சொல்கிறோம்ல, இது மனுஷனுக்கு இருக்க சகலம் இருக்கும். ஏன்னா அவர் தன் சாயலாக மனிதனை படைத்தார். அப்போ ஒரு மனுஷன் அப்படின்னா அவர் கடவுள். அப்போ மனுஷன் தன் சாயலாக படைத்தார், சாத்தான் அப்படி படைக்கலை. அதனால தான் பாம்பு போல் வருவான், பள்ளி போல் வருவான், பன்னி போல் வருவான்னு உதாரணத்துக்கு காட்டுவாங்க. அந்த ரூபம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதான் தேவனை ஒருத்தனை காணதில்லை. எவன் ஒருத்தனை மனுஷனாக ஒரு மனுஷன் பார்க்குறானோ அவன் தேவனை பார்க்குறான். மனுஷனை பார்க்குறவன் தேவனை பார்க்குறான். இதுதான் ஆழம். இதை காது இருக்கவன் கண் இல்லாதவன் புரியலைன்னா மறுபடியும் கேளுங்க, மறுபடியும் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ நீங்களே உங்கள் பாவத்தை அறிக்கையிடுவீங்க. வெளியரங்கமாக இல்லை, அந்த ரங்கத்தில் இருதயத்தில் செஞ்ச பாவத்தை இருதயத்தில் இருக்கக்கூடிய தேவன்ட்டு சொல்லணும். அப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் இயேசுவை கூப்பிட்றப்பயே உள்ளே நீங்கள் செஞ்ச பாவத்தை தூண்டுன சாத்தானுக்கு துள்ளுவான், முண்டுவான், குதிக்குவான். ஐயோ இவனை நம்மளை விரட்ட பார்க்குறானே, நம்ம எங்கே போகிறது, நம்மளை அவனை போய் அந்த நித்திய நரகத்தில் போட்டுருவார். இப்போ நமக்குள்ளே இருக்க வரைக்கும் அவனுக்கு நரகம் கிடையாது. நம்மளைவே அவன் சாப்பிட்டுக்கிட்டு நமக்குள்ளே இருப்பான். நம்ம வெளியில் ஆக்கிட்டோம்னா அவனை நித்திய நரகத்தை தள்ளிடுவார். அவனுக்கு அங்கே வேதனையும் துன்பம் உண்டு. அவன் என்ன செய்கிறான்? நம்ம ஆத்மாவையும் கொண்டு போய் அவனோட நரகத்தில் ஐக்கியப்படுத்திக்கத்தான் அவன் பார்ப்பான் சாத்தான். இவர் வந்துட்டான்னா அவனுக்கு வேலை இல்லை. அதுதான் உலகத்தில் இருக்க மொத்த ஜனங்களோட பாவத்தையும் அவர் சுமந்தது, மீட்டது. ஆத்மாவில் செஞ்ச பாவம், இருதயத்தில் செஞ்ச பாவம். வெளியரங்கமாக திருடுனா 4 பேர் சாட்சி கேமரா பண்ணிடும். சிசிடிவி கேமராவில் திருடுறதை பார்த்துட்டு திருட எங்கன்னு தூக்கி போட்டுருவாங்க. இருதயத்தில் திருடு தானே யார் எந்த சிசிடிவி கேமரா கண்டுபிடிக்கும்? அந்த செயினை அக்கணும்னு நினைக்கிறப்ப அவன் அத்துட்டான். ஆத்மாவில் ஒரு பெண்ணோட செயினை லாபரி பண்ணுறவன் அக்கணும்னு நினைக்கிறான்ல, அப்போயே அவன் அந்த குற்றத்தை செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் தான் பாடி போய் அக்குது, அதை சிசிடிவி கேமரா பார்க்குது, ஜெயிலுக்கு கொண்டு போகுது. இதே மாதிரி தான் அந்தரங்கத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க.
சுத்தமான இடத்துல அவர் தங்குவார். அப்போ சுத்தமாக இருக்கிறத தங்குவார்னா சுத்தப்படுத்துகிற உரிமையை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. எப்போ வந்து அழுக்கு குப்பையுமா இருக்கோ அதை வெளியில் தள்ளுறோமோ அப்போ புனிதமானவர் வந்துடுவார். அவர் நம்ம நல்லதே பண்ணுவார். சாத்தானை மட்டும் வெட்டுவார் பக்தி வைராக்கியமா. சாத்தானுக்கிட்ட போய் இந்த அன்பை காட்ட மாட்டார். சரி சாத்தானே, உன்னை நான் மன்னிக்கிறேன், நான் அன்பு இறக்கத்தோடு வந்திருக்கேன், இயேசுவை உயிர்ப்பிக்கிற மாதிரி லூசிப்பர் உனக்கு கொடுத்த மரணத்தை நான் கொண்டு வந்துடுறேன், இயேசு நீங்கள ஒன்றுன்னு சொல்லிடுவாரா? எதுக்கு சாட்டை எடுத்து அடித்தார்? ஆண்டவர் அன்பை போதிக்க வந்தார், சாட்டையிலேயே அடித்தார். அதுதான் சாத்தானை மன்னிக்க மாட்டார். சாத்தானை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். ஏன்னா சாத்தானை மன்னிச்சார்னா இன்றைக்கி 1000 கோடி பேர் செத்துருந்தாலும் 1000 கோடி பேருமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறான்னு நம்ம பயப்படுறது. அப்படிலாம் பயப்பட வேண்டாம். இயேசுவை ஏற்றுக்கிட்டால உங்கள் பழைய ரத்தம் எதை இப்போ வந்து நீ எவ்வளோ ஒருத்தன்ட்ட காசாக கொடுத்தியோ அதைத்தான் உன்னால் வாங்கிக்க முடியும் வட்டியோட. அந்த வட்டியை கொடுத்தது தான் அவர் ரத்தத்தை கொடுத்தா தான் இயேசு நமக்காக. வட்டியை முதல்மா அவன்கிட்ட கொடுத்துட்டாரு. அவன் வாங்கிட்டு போயிட்டா வெறுமையாகவுமே இருக்க ரத்த பூரம் கொடுத்து நம்மளோட இருதயத்தில் வந்து தங்கிடுறாரு. இயேசு எப்போயும் நம்ம கூட இருப்பார். இதான் இயேசு என்று உங்களோட இருப்பார்னு. அதுதான் அவர் கொடுக்குற சமாதானம். உலகம் கொடுக்குறபடியான சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்காமல் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ தெரியுதா இயேசு நமக்கு என்ன சமாதானம் கொடுத்தாருன்னு? உன் ஆத்மா செத்து போச்சுரா, அதை அந்த செத்து போன ஆத்மாவை அவன்கிட்ட கொடுத்துட்டு உன்னை அந்த ரத்தத்தெல்லாம் சாத்தான்ட்ட கொடுத்துட்டு என் ரத்தத்தை கொடுத்து உனக்கு சமாதானமாக கொடுக்குறேன். உன் ஆத்மா சாகாதே, நீ என் கூட வந்துடுவ, நான் எங்கே இருக்கேன்னு அங்கே இருப்பேன், அந்த வழி எனக்கு தெரியும்னு இயேசு சொன்னது. இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவை போய் பைபிளுக்குள்ளே படித்து அப்படியெல்லாம் வரணும் இல்லை, காதில் கேட்குறீங்க இயேசுன்னு ஒரு நாமத்தை. இந்த இயேசுங்கிறது யாருன்னு நீங்கள் தேடுனா அவர் நானே அப்படின்னு உங்களுக்கு போதிப்பார். இந்த போதனை உள்வாங்கிக்கங்க. உள்வாங்கிட்டு நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிறது யாருன்னு அப்போ தெரியும். பாவத்தை அறிக்கையிடுங்கன்னு சொன்னது அதுக்கு தான். அது இன்னொரு மனுஷன்ட்ட போய் சொல்லிடாதீங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், அண்ணாச்சி பேசுகிறாரு, இவர்கிட்ட போய் நம்ம செஞ்ச பாவத்தை அறிக்கையிடும் போதே நீங்கள் என்னைய சாத்தானா பாருங்கள். ஏன்னா நான் மாமிசத்தில் நாசியில் மூச்சு விட்றவேன். நாசியில் மூச்சு விட்ற எவனும் விழுந்து போவான். இயேசுவா முழு இருதயத்தை விழுவான், அவனை தூக்குவார். அவனைத்தான் விழுகவில்லை எழுப்பி கொண்டு போய்கிட்டே இருப்பார். அதனால அந்தரங்கத்திற்கு பிதா அவர் மரணம் இல்லாதவர் இருக்காரு, நான் ஏற்றுக்கிறேன், முழு இருதயத்தோடு ஏற்றுக்கிறேன், அவர்கிட்ட என் பாவத்தை அறிக்கையிறேன்னு நீங்கள் அறிக்கையிட அந்த கெட்ட ரத்தமெல்லாம் வெளியில் போகும். கெட்ட சிந்தனை தான் கெட்ட ரத்தம் வெளியில் போகும். அது மரணத்துக்குரியது. அங்கே போனோடனே நீங்கள் வெறுமையாயிருவீங்க. அப்போ செத்தவனை போல் இருப்பீங்க. செத்தவன்னா ரத்தம் இல்லாத பாடியாக இருக்கும். அப்போ தான் அவர் ரத்தத்தை கொடுத்து மீட்டுருவார். அப்போ நீங்கள் புது மனுஷனாக பிறந்துருவீங்க. ஆண்டவரால் படைக்கப்பட்ட சுத்தமான ரத்தத்தை சாத்தான் வந்து கெடுத்து அழுக்கு ரத்தமாக்கிட்டான். அப்புறம் நீங்கள் பாவத்தை அறிக்கையிட அந்த அழுக்கு ரத்தத்தை கொடுத்தவன் அதை எடுத்துகிட்டு போயிடுவான். நீங்கள் வேற ஆளாக இருப்பீங்க. இயேசுவோட புனிதமான சுத்தமான ரத்தத்தை நம்ம ஆத்மாவுக்கு கொடுத்து நம்மளையே மறுபடியும் பிறக்க வைக்கிறாரு. பிறந்தோம் ஆத்மாவில், சாத்தானால் செத்தோம், மறுபடியும் அந்த சாத்தானை அவனோட ரத்தத்தெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வெறுமையாக கிடக்கிறோம். இயேசு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து ஆத்மாவை மீட்கிறாரு. அதுதான் ஆத்மாவின் மீட்பர் இயேசு. இப்போ புரியுதா? இயேசுவுக்கு என்ன நடந்ததோ அது ஒவ்வொரு மனுஷனுக்கு நடக்கும். அதுதான் எல்லாரும் பிள்ளைகளாயிருவோம். முத தேவனுக்கு பிள்ளை இயேசு. அதுக்கப்புறம் அவருக்கோட சகோதரராக வந்துடுறோம். இதில் புள்ள ஐக்கியமானவங்களை தான் இயேசு நண்பனேன்னு கூப்பிடுவார். அது வரைக்கும் பிள்ளை. அதாவது இயேசுக்குள்ளே போய் இயேசுவாகவே ஒருத்தர் ஐக்கியமாயிடுறான் ஆத்மாவில் அப்படிங்கிறவனை தான் நண்பனேன்னு கூப்பிடுவார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சகல ரகசியத்தை அவர் எப்படி 12 சீடர்கள் சொன்னாரோ அதே மாதிரி நம்மகிட்டே சொல்லிடுவார். இந்த ஆத்ம ரகசியம் சொல்ல போய் தான் இன்றைக்கி இந்த யூடியூப்னால சொல்ல முடியுது உங்கள்கிட்ட. அதை விட்டுட்டு இந்த உலகத்தவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது கீழே ஆடு தலையை கீழே போட்டுக்கிட்டு பார்க்குற மாதிரி, பண்ணி கீழே பார்க்குற மாதிரி, மேலே பாருங்கன்னா நீ யாருன்னு பாரு. அண்ணாந்து பார்த்தா தான் வானத்தை அண்ணாந்து பார்த்தா தானே எச்சி துப்புனா உன் மூஞ்சியில் வந்து விழுகும். மல்லாக்கப்படுத்து காரி துப்புனா உன் மூஞ்சியில் விழுகும்ல. இதைத்தான் சொன்னார், மேலே பாருங்கன்னு. அப்போ தான் தெரியும் நம்ம என்ன செஞ்சோன்னு. இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கும். டீனேஜை தட்டு எந்த மனுஷனுக்கும் அந்த பாவம் இருக்கும். பாவங்கிறது கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தனை, கெட்ட செயல். இதை வெளியரங்கமாக செஞ்சுருக்க மாட்டான். ஒரு திருடிருக்க மாட்டான். அவன் மேலே 1 கோடி திருட்டு கேஸ் வழக்கு இருக்கும் ஆண்டவருக்குள்ளே. ஒரு பென்சிலை திருடன்னு நினச்சாலே அந்த பாவத்தில் போய் ஐக்கியமாயிரும். இதை பூரா வெளியில் ஆக்கிருங்க, என்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆமாம், நான் அதை தேர்ந்துக்கிறேன், நான் அதை ஏற்றுக்கிறேன். அந்த சாத்தான்ட்டு வாங்கினது அவனே கொண்டு போயிடுவான். நான் உள்ளே வந்தேன்னா சுத்தம் வந்து அசுத்தம் வெளியில் போயிடும். அப்புறம் நான் உங்களை உங்களையே வழி நடத்தி கொண்டு போவேன். நானே ஆத்மாவின் மீட்பர். அப்போ நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். இப்போ தான் மறுபடியும் பிறக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கிட்டோன்னே மறுபடியும் பிறக்கிறது இல்லை. அது வெளியரங்கமாக மனுஷனுக்கு காட்டுறது. நீங்களோ பரிசேயர் வேதபாரகரை போய் வெளியரங்கமாக உங்கள் நீதியை செய்யாதீங்க, அந்தரங்கத்திற்கு பிதா காணும்படி செய்யுங்கிறது. ஒருத்தனுக்கு உதவி செய்யணுங்கிற இருதயம் நினைக்கிறப்பே அவனுக்கு அந்த உதவியை செஞ்சிட்டீங்கன்னு நான் எழுதிடுவேங்கிறார் ஜீவ புஸ்தகத்தில்.
ஐயோ பாவம் நினச்சையில் அப்பயே நான் தான் உனக்கு அதை சொல்லி கொடுத்தவன். அப்போ ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? விழுகும்போது, இல்லை ஆண்டவரே இல்லைப்பா இந்த இவன் இதில் மீண்டு வந்துடுவான் அப்படின்னு எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே நியாய தீர்ப்பு மேலே எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு ஆத்மாவுக்கு, இந்த சரீரத்துக்கு இல்லை. சரீரத்துக்கு நியாய தீர்ப்பு இங்கே வந்துடுமே, கொலை செஞ்ச தூக்கு தண்டனை. வெளிநாட்டில் கற்பழிச்சா ஆணுறுப்பை வெட்டிடுவாங்க, திருடினா கையை வெட்டிடுவாங்க. அது இந்த சரீரத்துக்குள்ளது. ஆத்மாவோட ஜீவ புஸ்தகத்தை எழுதப்படும். இதுதான் ஆத்மாவோட ரகசியம். இது ஒன்றும் பெரிய அந்த படிப்புலாம் இல்லை. அவர்கிட்ட படிக்கணும், இருதயத்தர்கிட்ட கேட்கணும். அவர் போதிப்பார், நம்மளை நல்வழிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே புகழும் சமாதானமும் சாந்தியும் நமக்குள் உண்டாகட்டும். ஆமேன்.